ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். கும்பகோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா 15 வருஷமா பல வாய்க்கால் வடிகால் வாய்க்கால் தூர் வராமல் இருந்தது. அது இல்லாமல் நிறைய ஆகாயத்தம்மை இதனால என்ன ஆயிடுச்சு, சிட்டிக்குள்ளார தண்ணி வெளிப்புறம் போக முடியாத காரணத்தினால உள்ளேயே தண்ணி தேங்கி இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பல வருட கோரிக்கை அதை நிறைவேற்றுவது மாதிரி இன்னைக்கு இந்த 6 கிலோமீட்டருக்கு இந்த ஆகாயத்தமரமும் இந்த வடிகால் வாய்க்கால் தூர்வார நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்கி வைத்தோம். மோரி வாய்க்கால் இல்ல எல்லாமே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம். இதோட எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா இது சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல தான் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் வரும். ஆக்கிரமிப்புல நாங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் சார். இப்போ வறட்சியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல குறைச்ச தண்ணியில குறைச்ச நாள்ல விளையக்கூடிய பயிர் என்னன்னா இல்ல இப்ப என்னன்னா எல்னினோ சொல்லியிருக்காங்க. எல்னினோல காலநிலை மாற்றம் ஏற்படும், ஒருவேளை வெயில் அடிக்கலாம், இல்லைன்னா மழை பெய்யலாம். ஸோ அதை நம்ம டெல்டா சைட்லேருந்து மற்ற மாவட்டங்களையும் விவசாயிகளுக்கு பாதிப்புள்ள நேரத்தில் அவங்க எந்த பயிர் விளைவித்தால் அதுக்கு ஏற்ற போல இருக்குமோ அந்த பயிர்கள் விளைவே நாங்கள் அறிவிப்போம். சார் ஆகஸ்ட் 3 முதல்வர் கர்நாடகா போறதா சொல்லிருக்கீங்க. ஆனா அமைச்சர் ராஜ்மோகன் அதுல அதிகப்பூர்வ தகவல் இல்லைன்னு சொல்றாங்க. தலைமை ஆபீஸ்ல இருந்து அதிகாரமா அறிவிப்போம். இந்த பயிர் விளைவித்தால் அது. மேகதாது அணை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கர்நாடகா செல்வதாக நேற்று முன்தினம் செய்திகள் வெளியான நிலையில் தற்போது முதலமைச்சர் விஜயின் கர்நாடக பயணம் குறித்து தலைமை விரைவில் அறிவிக்கும்னு அமைச்சர் வினோத் தெரிவிச்சிருக்காரு. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.